இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 2ஓட என்ட்ரன்ஸு. நம்ம கார்லேருந்து இறங்கினதும் நம்மளோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். அதில் வந்து நம்மளோட ஆதார் கார்டும் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் டவுன்லோட் பண்ண காப்பியோ அல்லது நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டோட டவுன்லோட வெர்ஷன் வந்து நம்ம ஃபோனில் கூட வச்சுக்கலாம். அது காமிச்சா என்ட்ரி உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே வந்ததுமே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் தீமில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பெல் வச்ச ஒரு இன்டீரியர் தான் எல்லா பக்கமும் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஏர்போர்ட்டு. நமக்கு அங்கங்கவே நமக்கு டிவி டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ நாங்கள் விஸ்தாரா ஃப்ளைட்டில் போகிறோம், ஹைதராபாத் போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி கவுண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ளைட்டுக்கு எந்த கவுண்டருக்கு போகணுமோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேகேஜ் எல்லாமே செக்இன் பண்ணிக்கலாம். செல்ஃப் செக்இன் ஆப்ஷனுமே இருக்கும். நாங்கள் வந்து அங்கே போய் தான் செக்இன் பண்ணியிருந்தோம். நார்மலாக டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து நமக்கு பேகேஜ் வந்து 15 kg கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து 7 kg கொண்டு போய்க்கலாம். ஸோ ட்ராலியில் இந்த மாதிரி நீங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஃப்ளைட் அங்கே போட்டிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு விஸ்தாரானா அங்கே விஸ்தாரா சொல்லிட்டு எக்கானமி கிளாஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாமே நம்ம போட்டுட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துட்டு அங்கேயே நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸு. ஸோ அதை நம்ம வாங்கிட்டு எந்த கேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த கேட்டுக்கு போய்க்கலாம். நமக்கு ஃப்ளைட்டில் வந்து 100 ml மேலே லிக்விட் கேரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு அங்கங்கே இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ டொமஸ்டிக் டிபார்ச்சருக்கு வந்துட்டோம். இங்கேயுமே வந்து நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து காமிச்சா போதும், அவங்க ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே விட்டுருவாங்க. இங்கே வந்து நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜில் தான் நம்ம என்னோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இதெல்லாமே வச்சுக்கணும். மெயின் லக்கேஜில் நம்ம போடக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே இந்த ட்ரேயில் வச்சோம்னா நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். உள்ளே என்னென்ன வச்சுருக்குமோ அந்த ட்ரேக்குள்ளே எடுத்து வச்சோன்னா அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வெளியே வந்துடும். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங்குமே பண்ணுவாங்க. நம்மள ஏதாவது செயின் போட்டிருந்தோம், ஏதாவது மெட்டல் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து காமிக்க சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். லாஞ்சஸ் கூடவுமே இருக்கும். சில மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த 2 rupees லாஞ்ச் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்ற மாதிரியுமே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வயசானவங்க வராங்க, இல்லை முடியல, உடம்பு முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு வீல் சேருங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கூட அவங்கள அனுப்பிச்சி விடலாம். ரொம்பவே நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அதுக்கு நமக்கு செக்இன் பண்ணுறதுலேருந்து ஒருத்தங்க நம்ம கூடவே வந்து எல்லாமே செக்இன் எல்லாமே பண்ணி விட்டு ஃப்ளைட்டில் இவங்கள ஏற்றி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் அங்கே ஃப்ளைட்டு போய் முடிஞ்சதும் திரும்பவும் ஒருத்தங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே ஏர்போர்ட் வரைக்குமே அனுப்பிச்சி விடுற அளவுக்கு எல்லாமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. எங்களோட ஃப்ளைட்டும் 6:30க்கு தான். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நார்மலாக நம்ம வெளியே வாங்குறத விட ஏர்போர்ட்டுக்குள்ளே டபுள் த ரேட், ட்ரிபிள் த ரேட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிஸ்கெட்டு, சிப்ஸு இதெல்லாமே வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன். ஸோ அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்கிறதில்ல. சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய ஹேண்ட் லக்கேஜில் தான் வச்சுருந்தேன். எதுவும் சொல்லலை. பசிக்குதுன்னு சொன்னாங்கட்டி இந்த மாதிரி பர்கரும் அதுதான் நாங்கள் சிப்ஸும் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் சாப்பிட்டு எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு எங்களோட கவுண்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு லான்ச் மாதிரி இருந்தது. சீட் எல்லாமே நல்ல ஒரு குஷன் சீட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டில். ஸோ உட்காந்துட்டு ஃப்ளைட்ஸ் எல்லாமே டேக் ஆஃப் ஆகிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கேயுமே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகலை. நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், நம்ம கேட் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லை போர்டிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி இதில் செக் பண்ணிக்கலாம்.
டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ளைட் போகிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தானுங்க. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணாவே பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கூட போயிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எப்படி போகணும், என்ன பண்ணணும், எந்த கவுண்டர், அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிக்கெட் காமிச்சு கேட்டிங்கனாவே அவங்க நல்லாவே கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வந்து நிறைய டைரக்ஷன்ஸ்க்குமே அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட்குள்ளே ஏற போகிறோம். அதுக்குமே அந்த கவுண்டரில் போயிட்டு எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட டிக்கெட் காமிச்சா நம்ம உள்ள போர்டிங் உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வழியாக தான் நமக்கு வந்து நம்மளோட லக்கேஜஸ்ஸு, நெக்ஸ்ட்டு அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் வழியாக தான் உள்ளே ஏற்றிட்டு இருப்பாங்க. இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை வயசானவங்கனாலவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போர்டிங் விட்டுருவாங்க. எங்ககிட்ட குட்டி பையன் இருக்காங்காட்டி எங்களை ஃபஸ்ட்டே கூப்பிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. சில ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி கனெக்டிங் பார்த்துருக்கோம், அந்த வழியாக போய் நம்ம போர்டிங் ஆகிக்கலாம். சில ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் வழியாக வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேயுமே நம்ம டிக்கெட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இது டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால 3 சீட்டாக தான் இருக்கும். இந்த சீட்டுக்குமே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து ஏதாச்சும் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பிடும் போதோ யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாதிரி இருக்கும், டிவி இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சீட்டுக்கு மேலே பார்த்திங்கனாவே ஏசி கண்ட்ரோலர் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஏசி வேணுமா வேண்டாமா இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். லைட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எல்லோ கலர் லைட் ப்ரெஸ் பண்ணாலுமே ஏர் ஹோஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு வெஜ் பப்ஸு, ஒரு பிஸ்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ளைட்டுக்கு விட்டு இறங்கும் போதே சொல்லிவிடுவாங்க எந்த கவுண்டரில் போய் பேகேஜ் கிளைம் பண்ணணும்னு. எங்களுக்கு வந்து 9th கவுண்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அதுலேயே வந்து நமக்கு வந்து பேகேஜ் வந்து அங்கே நமக்கு அரைவல் ஆகிடும். ஸோ நம்ம பேகேஜ் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு.